ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் என் கண்ணில் பட்டுச்சு. அது என்னன்னா, நாக்பூரில் வந்துட்டு ஒரு பானிபூரி விற்கிறவர் ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 99,000 நீங்கள் ஒரு பே பண்ணீங்கன்னா, அதாவது அப்ராக்சிமேட்டாக 1 lakh நீங்கள் பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் பானிபூரி ஃப்ரீ. எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே பயங்கரமாக இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. எல்லாரும், ஈவன் நீங்களே இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடல் மாதிரி இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும், அண்ட் இதுதான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சராங்கிறத பற்றியும் இன்னைக்கு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு அனலிஸ்ட் ஜிகே சேனல். நான் உங்கள் அனலிஸ்ட் ஜிகே. சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அதோட எவால்யூவேஷன் பார்க்கலாம். எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 1950 ஒரு 2010 வரைக்கும் அந்த க்ரோத் இருக்குல்ல. நீங்கள் ஒரு ஹோட்டல் இருக்கும் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஹோட்டல், ஒரு ஹோட்டலில் 2 ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் அதிகபட்சம் ஒரு 5 டிஷ் 6 டிஷ் இருக்கும், அவ்வளோதான். அந்த மார்க்கெட்டும் சின்னது, அந்த வர பீப்புளும் சின்னது. ஒரு பாயிண்ட்ல என்னாச்சு, 2010க்கு மேலே இந்த மார்க்கெட் பெனிட்ரேட் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய காம்படிட்டர்ஸ் உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட அதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் எவால்வேட் பண்ணாங்க. அந்த அப்படியே இன்னோவேஷன் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் 15 இயர்ஸில் பயங்கரமான க்ரோத் ஆயிருக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தெருவில் ஒரு 5 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போகிறீங்க, உங்கள் முன்னாடி 5 கடை இருக்குது. 3 நார்மல் கடை, மிட்ரேஞ்ச் கடை இருக்குது, ஒரு ஹைஃபை ரெஸ்டாரண்ட் இருக்குது, அண்ட் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. உங்கள் முன்னாடி 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போகணும்னு யோசிச்சாவே உங்களுக்கு 5ல் ஏதோ ஒரு ஹோட்டல் உங்கள் மைண்டில் தோணும். ஓகேவா? சரி, இந்த 5 ஹோட்டலும் எப்படி உங்களை இழுக்கிறாங்க, எப்படி ஏதோ ஒரு ஹோட்டல் நீங்கள் போகணும்ல, அந்த ஹோட்டல் எப்படி உங்களை இழுக்கிறாங்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய கொஸ்டின். அங்கே தான் வந்து மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் வருது. இந்த மார்க்கெட்டிங்கிறது எவால்வ் ஆகிறது பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ஸ்லோவாக ஆரம்பிச்சு இப்போ அதுவும் ஒரு சேச்சுரேட் பாயிண்ட் வந்துருச்சு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஹோட்டல் உங்கள் முன்னாடி இருக்குது. ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் போகணும்னா ஒரு ஹோட்டல் ஆம்பியன்ஸ் பார்த்து உள்ளே போகணும். அந்த ஹோட்டல் வந்துட்டு உட்காரது நல்லா இருக்கா, அதை சுற்றி எப்படி இருக்குது, அந்த மியூசிக் லோ மியூசிக் போட ஆரம்பித்தாங்க, டேபிள் சேர் மாற்றினாங்க, அது ஒரு குவாலிட்டியாக கொடுத்தாங்க. அதாவது உங்கள் பிளேட்டில் இந்த வைக்கிற கிளாஸ் வந்து அது எல்லாத்தையுமே ஒரு இனோவேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா, அந்த இனோவேஷனும் ஒரு பாயிண்டில் சேச்சுரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி பீப்புளை உள்ளே கொண்டு வருதுங்கும் போது தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆஃபர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அதாவது பீஸா, பர்கர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க, காம்போஸ் வந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி விஷயமும் ஒரு பாயிண்டில் சேச்சுரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படி ஹோட்டல்காரங்க யோசிக்கும் போது தான் ஃபுட் பிளாகர்ஸ்னு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. ஃபுட் பிளாகர்ஸ் வந்தோடனே அந்த மார்க்கெட் வந்து வைடன் ஆச்சு. ஏன்னா ஒரு ஹோட்டல் உங்கள் ஏரியாவில் இருக்க ஹோட்டல் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து எல்லா நேரமும் நினைக்கல, ஒரு பாயிண்ட்ல இதுவும் சேச்சுரேட் ஆச்சு. அதாவது ஃபுட் பிளாகர்ஸும் அதிகமாயிட்டாங்க. உங்கள் தெருவில் ஒரு 5 ஸ்ட்ரீட்டில் 5 ஹோட்டல்ஸ் இருக்குன்னா, அந்த 5 ஹோட்டலுக்கு 5 ஃபுட் பிளாகர்ஸ் வந்து 5 வகையாக போடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் இந்த மார்க்கெட் சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்க முன்னாடி மறுபடியும் 5 ஆப்ஷன் வைக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் சட்னி நல்லா இருக்குப்பா, இந்த ஹோட்டலில் தோசை நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் பரோட்டா நல்லா இருக்குன்னு மறுபடியும் அந்த 5 ஆப்ஷன் மறுபடியும் வந்துருச்சு. இங்கேயும் ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி ஆடியன்ஸை புல் பண்ணுறது, எப்படி கஸ்டமரை வர வைக்கிறதுங்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு ஒன்று இங்கே வருது. இப்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு புதுசான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி இது பல மெத்தடில் இருக்குது, பல மாடலில் இருக்குது. இப்போ பார்பிக்யூ நேஷன் மாதிரி ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இது கொஞ்சம் வேற மாடல். பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு 850 900 நீங்கள் பே பண்ணி ஒரு வேலைக்கு நீங்கள் அன்லிமிட்டட் ஃபுட் சாப்பிட்டுக்கிறீங்க. இது வந்து நல்ல மாடல் கேட்டால் பயங்கரமாக நல்ல மாடல், இது பயங்கர சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இந்த மாடலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட். அவங்க அந்த பார்பிக்யூ நேஷன் மாதிரி ஒரு கம்பெனி அவங்க ஏர்ன் பண்ணுற ரெவென்யூவில் ஒரு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் மேக் பண்ணுறது வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்னாலும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து அக்யூரேசி பேஸ் பண்ணி ஃபுட்டு தயாரிக்கவே முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு லாஸ் மேக்கிங் அந்த இதில் இருக்கலாம், பட் ஆனால் ப்ராஃபிட் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த பிஜி ஹாஸ்டல்ஸ் இதில் எல்லாமே, அண்ட் ஹாஸ்டல்ஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் தான். நீங்கள் மந்த்லி 3,500 பே பண்ணுங்கள், ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு நீங்கள் அது ஃபுட்டு சாப்பிட்டுக்கங்க அப்படின்ட்டு. ஆனால் இது ஹாஸ்டல், இது வந்து கமர்ஷியலைஸ் ஆகலை. இப்போ இந்த நாக்பூர் கேஸ்க்கு வருவோம். அவர் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் எனக்கு 99K பே பண்ணு, அதான் 1 lakh நீ பே பண்ணு, நீ லைஃப் டைம் நீ பானிபூரி என் கடைக்கு வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. இந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாடல் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். ஏன்னா ஒரு 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடையில், அந்த சுற்றி இருக்கவங்க 20 பேர்.
1,00,000 ரூபா கொடுத்து சேர்றாங்கன்னா கிட்டத்தட்ட 20 lakhs அந்த ஓனரோட கையில் இன்ஸ்டன்ட் கேஷாக வருது. ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கேஷ் ஃப்ளோ தான். உங்கள் கையில் கேஷ் இன்ஃப்ளோ வந்துட்டு 20 lakhs வருது இன்ஸ்டண்ட்டாக. அவர் இன்ஸ்டண்ட்டாக அதே மாதிரி அந்த கேஷை வச்சுட்டு இன்னும் 2 பிரான்ச் வந்து அதே பேரில் அவர் இந்த பிராண்டாக மாற்றி நாக்பூர்லேயே 2 கடையை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இந்த கடை அவங்க பிராண்ட் வந்து பெருசு பண்ணிட்டாரு, வைரல் பண்ணிட்டாரு. இந்த இந்தியா ஃபுல்லாக அந்த பிராண்ட் வந்து பெருசாகிடுச்சு, ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடல் வந்து பார்க்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னா உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு 99,000 கிட்டத்தட்ட 1 lakh நீங்கள் கொடுத்து பானிபூரிக்கு வாழ்க்கை போல சாப்பிட உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஈவன் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதே தான் இங்கேயும். அப்புறம் ஏன் இந்த மார்க்கெட்டிங் இவர் ஏன் சப்ஸ்கிரைப் அனௌன்ஸ் பண்ணான்னு கேட்டால், மார்க்கெட்டிங் கிமிக். நீங்கள் அவருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் தேவையே கிடையாது. இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் யாருக்குமே அவருக்கு அவசியமே இல்லை. அவருக்கு தேவை ஒரு கடையை வந்து ஃபேமஸ் பண்ணணுன்ட்டு. நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு ஃபுட் பிளாகரை கூட்டிகிட்டு வந்து அவர் அதை ஃபேமஸ் பண்ணுறதுக்கு அது இங்கே ஒரே ஒரு கிமிக் பண்ணார். இந்த மாதிரி எனக்கு 99,000 கொடுத்தா லைஃப் டைம் பானிபூரின்னு சொல்லி ஒரு சின்ன மார்க்கெட்டிங் தான் பண்ணார். வைரல் ஆகிடுச்சு பயங்கரமாக. நாளைக்கு நீங்களே நாக்பூர் போனாலும் உங்கள் நாக்பூர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார், இங்கே தான் அந்த 1 lakh சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற பானிபூரி கடைக்கு போய் ட்ரை பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இங்கே அவருக்கு தேவை வந்து பானிபூரி டேஸ்ட் அவர் பிராண்ட் பண்ணல, அவரோட கடையை பிராண்ட் பண்ணல. அவர் பிராண்ட் பண்ணதெல்லாம் அந்த கிமிக், அதை வச்சு அவரோட கடையை ஃபேமஸ் பண்ணிட்டார். ஸோ இது வந்துட்டு ஃபெயிலியர் மாடல் தான். ஆனால் அவர் அந்த மார்க்கெட்டிங் கிமிக் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ங்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வர தொடங்கலை. இது வந்து இன்னும் சொல்ல போனால் பைலட் ஸ்டேஜ், இந்த பேசிக் பேப்பர் ஸ்டேஜில் தான் இருக்குது. அது எப்போ உள்ளே வரும் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் சேச்சுரேட் ஆகும். ஒரு பாயிண்டில் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 5 வகையான பர்கர் கடை இருக்கும். அந்த பாயிண்டில் வந்து 5 கடைக்கு நீங்கள் எந்த கடைக்கு போவீங்கன்னா அவன் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் பண்ணணும். நீங்கள் கடைக்கு வா, நீ எனக்கு ஒரு 3,000 பே பண்ணு, வீக்லி உனக்கு இவ்வளோ பர்கர் வந்து ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் சீக்கிரம் வேற போகுது. அதுதான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியோட நியூ இயரா சொல்ல போனோம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை பற்றி டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் அனலிஸ்ட் ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.